சார் வேற லெவல் எனர்ஜி சார். தேங்க்யூ. இன்னைக்கு நான் எதுவும் கெட்ட வார்த்தை பேசலை. ஒரு கொம்பு அறுத்து எடுத்துட்டாங்க, அதனால் ஒரே ஒரு கொம்பு தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஒரு 1 year I want to take a sabbatical leave on the stage, from the stage or whatever. சார் பட் ஆனால் 3 பேருக்காக இந்த மேடையில் வர வேண்டியிருந்துச்சு. ஒன்று வந்து நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அகரம் சாரோட. He never behaved as a producer. He behaved as my father actually. He loved my film. He loved every process of my filmmaking. அந்த படம் பெருசாக அவருக்கு வந்து ஒரு பிரேக் ஈவன் தான் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் சொல்லுவார், என்னுடைய கம்பெனியில் எடுத்த பெஸ்ட்டு படம்னு சொல்லுவார். ஸோ அவருடைய அன்புக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அவருக்கு. அவர் வந்து ஒரு மிடாஸ் டச் மாதிரி, வாட் எவர் ஹீ டச்சஸ் இட் வில் பி அ ஹிட் ஃபிலிம். அந்த மிடாஸ் டச்சிலேருந்து 2 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காரு. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி சில்ட்ரன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஜில் இந்த 2 குழந்தைங்க ஒர்க் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட எவ்ரிடே தே கம் டு தி ஸ்பாட்டு, வந்து பார்த்து ஒரு 8 hours உட்காந்து என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு the support they gave for the encouragement to the அஸ்வத்தோ இல்லை எல்லாருக்குமே ஃபென்டாப்ளஸ். அந்த 2 குழந்தைகளுக்கும் எனது வாழ்த்துக்கள். அப்பா உங்கள்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காரு. நிச்சயமாக நீங்கள் நல்ல படங்கள் எடுப்பீங்க. என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து பிரதீப், கடைசியில் வரேன்டா உனக்கு. பிரதீப் வந்து ஒரு ப்ரூஸ்லி அவன் ஆக்சுவலாக. இன்னும் அவன் எதுவும் ஃபைட் படம் பண்ணலை. ஒரு வேளை என்கிட்ட பண்ணாலும் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினிமாவில் வந்து ஒரு யங் ஸ்டாரை நான் பார்த்தேன் ஆக்சுவலாக. ஒரு பிரைட்டஸ்ட் ஸ்டார் ஆக்சுவலி. அது வந்து லக்கோலையோ யார் பின்னாடி இருந்து புஷ் பண்ணியோ அப்படிலாம் வரல. இஸ் ஸ்வெட் இஸ் ஆக்சுவலி